எஸ்மார்ட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கிராஸ்ப், எக்ஸ்ப்ளோர், வென். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஒரு நல்ல டாப்பிக்கோட இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு நம்ம அல்ஜிப்ரா ஃபார்முலாஸை ஒரு சின்ன ரிவிஷன் மாதிரி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ டோட்டலாக நம்ம அல்ஜிப்ராக்கு தேவையான 10 ஃபார்முலாஸை இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். லைக் அது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். தயவு செஞ்சு ஃபார்முலா மனப்பாடம் பண்ணாதீங்க. அதோடைய ரீசன், அது எப்படி ஃப்ரேம் ஆச்சுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா மறக்கிறதுக்கான வேலையே இருக்காது. ஸோ நம்ம ஃபார்முலா எப்படி ஃப்ரேம் ஆச்சுன்னு புரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம இப்போ 10 ஃபார்முலாஸும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக்கான ஃபார்முலா a plus b தி ஹோல் ஸ்கொயர். a plus b தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா என்ன அர்த்தம்? a plus b into a plus b அப்படின்னு அர்த்தம். 2 a plus b இருந்திருக்கு. a into a ஸ்கொயர், a into b ab plus b into ab plus b into b ஸ்கொயர். ஸோ இதுதான் a ஸ்கொயர் பிளஸ் 2ab plus b ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ரெண்டாவது இதுலேயே மைனஸ் a minus b தி ஹோல் ஸ்கொயர். ஸோ a minus b into a minus b இதையும் மல்டிப்ளை பண்ணலாம். a into a ஸ்கொயர், a into b ab plus into minus minus, b into a ab minus into plus minus, b into b square minus into minus plus. So a square minus into minus plus add பண்ணா 2ab, sign நெகட்டிவ் தான், plus b square. So இது செகண்ட் ஃபார்முலாக்கான எக்ஸ்பான்ஷன். இப்போ தேர்ட் ஃபார்முலா a plus b into a minus b, a into a square, a into minus b minus ab plus b into plus a plus ab plus b into minus b minus b square. ஏன்னா b into b square plus into minus minus. இப்போ என்ன ஆகும்னா minus ab plus ab கேன்சல் ஆகிடும். ஸோ a square minus b square நமக்கு கிடைக்கும். இது தேர்ட் ஃபார்முலா. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஃபார்முலா x plus a into x plus b. இப்போ இதையும் எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்கலாம். x into x x square, x into b xb, a into x ax, a into b ab. ஸோ இங்கே எக்ஸை காமனாக வெளியே எடுத்துடலாம். அதனால எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸை காமனாக வெளியே எடுத்துட்டா உள்ள a பிளஸ் b இருக்கும். ஆர் b பிளஸ் a பிளஸ் பியும் போடலாம், b பிளஸ் ஏவும் போடலாம், ரெண்டுமே சேம், பிளஸ் ab. ஸோ இது ஃபோர்த் ஃபார்முலா. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஃபார்முலா, இதுவும் ஸ்கொயரில் தான் வரும். a பிளஸ் b பிளஸ் c தி ஹோல் ஸ்கொயர். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா ரெண்டு டேர்ம் இந்த மாதிரி இருந்திருக்கு, a பிளஸ் b பிளஸ் c இன்டூ a பிளஸ் b பிளஸ் c. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். a இன்டூ a ஸ்கொயர், a இன்டூ b ab, a இன்டூ c ac. அதே மாதிரி b இன்டூ a ab, ba போட்டாலும் ஒன்று தான், ab போட்டாலும் ஒன்று தான். ஏன்னா 3 4s are 12, 4 3s are 12. So a into b, b into a ரெண்டுமே சேம். b into b, b square, b into c, bc. அதே மாதிரி c into a, ac, c into b, bc, c into c, c square. இப்போ இதுல கம்பைன் பண்றோம்னா a square plus b square plus c square. ஸோ ஸ்கொயர் டேர்ம்ஸ்லாம் நான் ஃபர்ஸ்ட் எழுதிட்டேன். a ஸ்கொயர், b ஸ்கொயர், c ஸ்கொயர். நெக்ஸ்ட் ab பார்த்தா ரெண்டு இருக்கு. ab பிளஸ் ab 2ab. அதே மாதிரி bc டேர்ம் ரெண்டு இருக்கு, 2bc. ac டேர்மும் ரெண்டு இருக்கு, ஸோ 2ac. இப்போ இந்த 2 காமனா வெளியே எடுக்க முடியும். ஸோ a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் c ஸ்கொயர் பிளஸ் 2 into ab plus bc plus ac. ஸோ இந்த ஃபார்முலாக்கு இதையும் சில சம்ஸ்ல நம்ம எக்ஸ்பான்ஷனாக யூஸ் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி 2 காமனாக எடுத்தும் யூஸ் பண்ணலாம். சம்முக்கு ஏற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ப்ரூவ் சம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஆர்ஹெச்எஸ்ல எப்படி கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபார்முலா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த 5 ஃபார்முலாவுமே ஸ்கொயர் ரிலேட்டடானது. எல்லா இடத்துலயும் நம்ம பார்த்தோம்னா ஸ்கொயர்ஸ் வந்திருக்கும். இப்போ நெக்ஸ்ட் 5 ஃபார்முலாவும் கியூப் ரிலேட்டட் ஃபார்முலா. இப்போ அதையும் பார்க்கலாம். இப்போ 6th ஃபார்முலா கியூப்க்கு ரிலேட்டடானது a பிளஸ் பி தி ஹோல் கியூப். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த a பிளஸ் பிங்கிற டேர்ம் வந்து 3 டைம்ஸ் மல்டிப்ளிகேஷன்ல இருந்திருக்கு, அதனால நம்ம பவர் கியூப் போடுவோம். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது இது ரெண்டுத்தையும் ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணுவோம், அந்த ஆன்சரோட நம்ம இதை மல்டிப்ளை பண்ணலாம், ஆர் எனி டூ எப்படின்னாலும் எடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படியே வச்சுக்கிறேன். a இன்டூ ஏ ஏ ஸ்கொயர், a இன்டூ பி ஏபி, b இன்டூ ஏ ஏபி, b இன்டூ பி பி ஸ்கொயர். யூஸ்வலா b இன்டூ ஏவை வந்து பிஏன்னு எழுதாம ஏன் ஏபி அப்படி எழுதுவாங்கன்னா, ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல எழுதலாம் அப்படிங்கிற ரூல்ஸ்க்காக தான் அப்படி எழுதுவாங்க. பட் பிஏவும் கரெக்ட், ஏபியும் கரெக்ட். ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் a பிளஸ் பி இன்டூ ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் ஏபி வந்து 2ab, 2ab பிளஸ் பி ஸ்கொயர். ஸோ இதுக்கு அடுத்து a இன்டூ ஏ ஸ்கொயர் ஏ கியூப், a இன்டூ 2abங்கிறது 2a ஸ்கொயர் b, a இன்டூ பி ஸ்கொயருங்கிறது ab ஸ்கொயர். அதே மாதிரி b இன்டூ ஏ ஸ்கொயர் வந்து a ஸ்கொயர் b, b இன்டூ 2abங்கிறது 2ab ஸ்கொயர், b ஸ்கொயர் இன்டூ b வந்து b கியூப். நெக்ஸ்ட் இந்த டேர்ம்ஸ் எல்லாம் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்க ஒரு a ஸ்கொயர் b டேர்ம் இருக்கு, இங்க ஒரு a ஸ்கொயர் b டேர்ம் இருக்கு. ஸோ a கியூப் பிளஸ் b கியூப் பிளஸ் 2 பிளஸ் 1 3, 3a ஸ்கொயர் b. இங்க ஒரு ab ஸ்கொயர் டேர்ம் இருக்கு, இங்க ab ஸ்கொயர் டேர்ம் இருக்கு. இங்க எதுவுமே கோஎஃபிஷியன்ட் இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? ஸோ 1 பிளஸ் 2 3, 3ab ஸ்கொயர். இதுதான் அந்த ஐடென்டிட்டியோடைய எக்ஸ்பான்ஷன். இதிலே சிமிலரா a மைனஸ் b தி ஹோல் கியூப் இருக்கு, a minus b into a minus b into a minus b. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, a minus b, இப்போ நான் இதை மட்டும் மல்டிப்ளை பண்றேன். a minus b into a minus b, a minus b தி ஹோல் ஸ்கொயர்னு நான் எழுதிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் a minus b நான் அப்படியே வச்சுக்கிறேன். a minus b தி ஹோல் ஸ்கொயருக்கு தான் நமக்கு தெரியும்ல, a ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர் நம்ம வந்து ஆல்ரெடி மல்டிப்ளை பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ நான் அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். a into a square a cube, a into minus 2ab minus 2a square b, a into b square ab square, minus b into a square minus a square b, again minus b into minus 2ab, minus into minus plus ஆயிடும், b மட்டும் ஸ்கொயர் ஆயிடும், b into b square b cube minus into plus minus. ஸோ இப்போ ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். a cube minus b cube. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டேர்மும் லாஸ்ட் டேர்மும் எழுதிட்டேன். இப்போ பேலன்ஸ் டேர்ம், இங்கே மைனஸ் 2a ஸ்கொயர் b இருக்கு, இங்க மைனஸ் a ஸ்கொயர் b இருக்கு. மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஆட் பண்ணோம்னா 3a ஸ்கொயர் b கிரேட்டர் நம்பர் சைன். இங்கேயும் அதே மாதிரி பிளஸ் தான் ரெண்டுமே. ஸோ ஆட் பண்றோம்னா பிளஸ் 3ab ஸ்கொயர். ஸோ இதுதான் இதோடைய எக்ஸ்பான்ஷன். ஸோ நெக்ஸ்ட் சம் ஆஃப் கியூப்ஸ், அந்த ஃபார்முலா பார்க்கலாம். ஸோ sum of cubes அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, a cube plus b cube. ஸோ இதோடைய ஐடென்டி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ இதை நம்ம இதோட எக்ஸ்பான்ஷன் இப்போ பார்க்கலாம். a plus b into a square minus ab plus b square. இப்போ நம்ம இதை எக்ஸ்பேண்ட் பண்றோம்னா a into a square a cube, a into minus ab minus a square b, a into plus b square plus ab square. Next b term, b into a square b, b into minus abங்கிறது minus ab square, b into b squareங்கிறது b cube. இப்போ இந்த மைனஸ் ஏ ஸ்கொயர் பி பிளஸ் ஏ ஸ்கொயர் பி கேன்சல் ஆகிடும், பிளஸ் ஏபி ஸ்கொயர் மைனஸ் ஏபி ஸ்கொயர் கேன்சல் ஆகி ஃபைனலா நமக்கு ஏ கியூப் பிளஸ் பி கியூப் கிடைக்கும். ஏ கியூப் பிளஸ் பி கியூப். ஸோ இதுதான் சம் ஆஃப் கியூப்ஸ். அதனால ஏ கியூப் பிளஸ் பி கியூப் அப்படின்னு கேட்டா
a plus b into a square minus ab plus b square அப்படின்னு நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். இதே மாதிரி டிஃபரன்ஸ் ஆஃப் கியூப்ஸ்னு இருக்கு, அதுதான் நம்மளுடைய 9th ஃபார்முலா. இப்போ அதை டிஸ்கஸ் பண்ணலாம். 9th ஃபார்முலா டிஃபரன்ஸ் ஆஃப் கியூப்ஸ், அதாவது a cube minus b cube. ஸோ இது வந்து எப்படி நம்ம அச்சீவ் பண்றதுன்னா a minus b into a square plus ab plus b square. இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். a into a square a cube, a into ab a square b, a into b square ab square. அதே மாதிரி b into a square minus a square b, b into ab minus ab square, b into b square வந்து b cube, minus into plus வந்து minus, plus a square b minus a square b cancel, plus ab square minus ab square cancel. So finally a cube minus b cube, difference of cube கிடைச்சிரும். ஸோ இப்போ நம்ம வந்து இதை ஞாபகம் வச்சுட்டு இதை கொண்டு வரோம். அப்படி இல்லாம நம்ம ஸ்ட்ரெயிட்டா எப்பயும் போல அது இல்லாம a cube minus b cube, அதாவது டிஃபரன்ஸ் ஆஃப் கியூப் டைரக்டா எப்படி கண்டுபிடிப்போம், சம் ஆஃப் கியூப் a cube plus b cube டைரக்டா எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்தா, நம்ம ஆல்ரெடி 6th ஃபார்முலா எக்ஸ்பேன்ஷன் பார்த்தோம். a plus b the whole cube equal to a cube plus 3a square b plus 3ab square plus b cube அப்படின்னு நம்ம 6th ஃபார்முலா பார்த்தோம். ஸோ இதுல இருந்து நான் a cube plus b cube, அதாவது சம் ஆஃப் கியூப்ஸ் கொண்டு வர முடியும். எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த மைனஸ் 3a ஸ்கொயர் b ஈக்குவல் டு தாண்டி கொண்டு போக போறேன். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். a plus b the whole cube லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படியே இருக்கும், minus 3a square b போயிடும். இந்த plus 3ab square equal to தாண்டி போகும்போது minus 3ab square ஆயிடும். இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய a cube plus b cube அப்படியே இருக்கும். இதுதான் sum of cubes. இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணலாம். a plus b the whole cube அப்படியே இருக்கும். இது ரெண்டுத்துலையும் காமனா இருக்கக்கூடிய minus 3ab வெளியே எடுத்துடலாம். ஸோ உள்ள என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இந்த டேர்ம்ல a இருக்கும், இந்த டேர்ம்ல b இருக்கும். ஸோ a plus b, ஏன்னா minus 3ab into a வந்து minus 3a square b, minus 3ab into b வந்து minus 3ab square. This is equal to a cube plus b cube. இப்போ இது ரெண்டுத்துலயும் a plus b இருக்கு. ஸோ அதை காமனா வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா உள்ள வந்துட்டு a plus b the whole square, இங்க minus 3ab இருக்கும். This is equal to a cube plus b cube. அகெயின் இந்த a plus b அப்படியே தான் இருக்கும். உள்ள சால்வ் பண்ணலாம். a plus b the whole squareங்கிறது a square plus 2ab plus b square minus 3ab equal to a cube plus b cube. ஸோ இங்க இந்த plus 2ab minus 3ab வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ண போறோம். பேலன்ஸ் டேர்ம்ஸ்லாம் அப்படியே தான் இருக்கும். சிம்பிளிஃபை பண்ணா மைனஸ் ab வரும். இதுதான் சம் ஆஃப் தி கியூப்ஸ். ஸோ நம்ம 6th படிச்ச ஃபார்முலாவை வச்சு நம்மளால 8th ஃபார்முலா டிரைவ் பண்ண முடியும். இதுதான் நம்ம ப்ரீவியஸா பார்த்தோம். a plus b into a square minus ab plus b square வந்து மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு a cube plus b cube கிடைக்கும் அப்படிங்கிறது. ஸோ அதே மாதிரி நம்ம 7th படிச்சோம் இல்லையா ஒரு ஃபார்முலா a minus b the whole cube, இதை வச்சு நம்மளால இந்த டிஃபரன்ஸ் ஆஃப் கியூப் கொண்டு வர முடியும். a minus b the whole cube equal to a cube minus 3a square b plus 3ab square again minus b cube. இப்போ இதுல இதே மாதிரி நம்ம சால்வ் பண்ண போறோம். இந்த a minus b the whole cube இருக்கும், minus 3a square b equal to தாண்டி வரும்போது plus 3a square b ஆகும், plus 3ab square equal to தாண்டி வரும்போது minus 3ab square ஆகும். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் a cube minus b cube இருக்கும். இங்க again a minus b the whole cube, 3a காமனா இருக்கு, 3ab காமனா இருக்கு. ஸோ நம்ம அதை வெளியே எடுக்க போறோம். பிளஸ் 3ab வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா உள்ள a இருக்கும், இங்க b இருக்கும்.
a cube minus b cube. இப்போ திருப்பி a minus b வெளியே எடுத்துடலாம். ஸோ உள்ள இங்க a minus b the whole square plus இங்க 3ab இருக்கும். ஸோ ரைட் ஹேண்ட் சைடு அதே தான். இப்போ இங்க a minus b into a minus b the whole square equal to a square minus 2ab plus b square. ஆல்ரெடி அங்க ஒரு 3ab இருக்கு. This is equal to a cube minus b cube. Again a minus b into a square minus 2ab plus 3ab. Minus into plus minus subtract பண்ணா ab greater number sign. Plus இங்க மிச்சம் இருக்கிற b square போட்டோம்னா a cube minus b cube கிடைச்சிரும். இதுதான் நம்மளுடைய 9th formula. a minus b into a square plus ab plus b square equal to a cube minus b cube. இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா ஈஸியா டெரைவ் பண்ணிடலாம். அப்படி மறந்தாலும் பிரச்சனையே கிடையாது. நம்ம இந்த 7th படிச்சோம் இந்த ஐடென்டிட்டி, அதுல இருந்து நம்மளால இத டிரைவ் பண்ண முடியும். இப்போ லாஸ்ட் 10th ஐடென்டிட்டி 3 வேரியபிள்ல இருக்கக்கூடிய கியூப். ஸோ இப்போ 10th ஃபார்முலா 3 வேரியபிளும் வச்சு அதோட கியூப்ல வரும். ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னா a plus b plus c into a plus b plus c the whole square. So a plus b plus c into a plus b plus c the whole square தான் a plus b plus c the whole cube. இந்த a plus b plus c the whole square எக்ஸ்பென்ஷன் நமக்கு ஆல்ரெடி தெரியும். So a plus b plus c into a square plus b square plus c square plus 2ab plus 2bc plus 2ca. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணலாம். இந்த எல்லா டேர்மும் இன்டூ a பண்ணணும். அப்போ அது வந்து a cube ab square ac square 2a square b 2abc 2ca square அப்படின்னு ஆகும். இப்போ b வச்சு இது ஃபுல்லா மல்டிப்ளை பண்ண போறேன். ஸோ a square b b cube bc square 2ab square 2b square c 2abc அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் இந்த ஃபுல் டேர்ம் c வச்சு பண்ண போறேன். c into a square c b square c c cube plus 2abc plus 2bc square plus 2c square a. இப்போ குரூப்பிங் பண்ணணும். மொத கியூ டேர்ம்லாம் எழுதிடலாம். a cube plus b cube plus c cube. நெக்ஸ்ட் ஸ்கொயர் டேர்ம்ஸ். இந்த ஸ்கொயர் டேர்ம் தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா குரூப் பண்ணணும். நான் கியூப் டேர்மை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுறேன். நம்ம அதை எழுதிட்டோம். இப்போ ஸ்கொயர் டேர்ம்லையும் ab ஸ்கொயர் டேர்ம்ஸ் தனியா a ஸ்கொயர் b டேர்ம்ஸ் தனித்தனியா நம்ம குரூப் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் a ஸ்கொயர் b, இது ஒரு a ஸ்கொயர் b, அப்புறம் இது ஒரு a ஸ்கொயர் b. இந்த ரெண்டு a ஸ்கொயர் பியும் ஆட் பண்ணா பிளஸ் 3a ஸ்கொயர் b வரும். நெக்ஸ்ட் நான் வந்து ab ஸ்கொயர் டேர்ம் எடுக்க போறேன். இங்க ஒரு ab ஸ்கொயர், இங்க ஒரு ab ஸ்கொயர் இருக்கு. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 3ab ஸ்கொயர் வரும். ஸோ நெக்ஸ்ட் a ஸ்கொயர் c, இங்க ஒரு a ஸ்கொயர் c இருக்கு, இங்க ஒரு a ஸ்கொயர் c இருக்கு. இங்க ஒரு a ஸ்கொயர் c, இங்க ஒரு a ஸ்கொயர் c. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 3a ஸ்கொயர் c. நெக்ஸ்ட் ac ஸ்கொயர், இங்க ஒரு ac ஸ்கொயர் அண்ட் இங்க ஒரு ac ஸ்கொயர். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 3ac ஸ்கொயர். நெக்ஸ்ட் லெஃப்ட் அவுட் ஆயிருக்கிற டேர்ம்ல b ஸ்கொயர் டேர்ம்ஸ் இருக்கும். b ஸ்கொயர் c டேர்ம் இருக்கு. இங்க ஒரு b ஸ்கொயர் c, இங்க ஒரு b ஸ்கொயர் c. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 3b ஸ்கொயர் c வரும். நெக்ஸ்ட் bc ஸ்கொயர், இது ஒரு bc ஸ்கொயர் bc ஸ்கொயர். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 3bc ஸ்கொயர்.
ஸோ ஏ ஸ்கொயரில் 2, பி ஸ்கொயரில் 2, சி ஸ்கொயரில் 2 டேர்ம். இப்போ ஃபைனலாக ஏபிசி டேர்ம் இருக்கும். 2abc 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 ஆட் பண்ணால் 6abc வரும். நான் அதை வந்து 3abc + 3abcன்னு எழுத போகிறேன். 3 + 3 6 தான். ஸோ 6abcயை நான் 3abc 3abcன்னு பிரிச்சுக்கிறேன். ஏன்னா இது எல்லாத்துலேயும் காமனாக 3 வெளியே இருக்குது, நான் அதை வெளியே எடுக்க போகிறேன். ஸோ a³ + b³ + c³ + 3 இன்ட்டு உள்ள வந்து a²b ab² இருக்கும். a²b ab². இங்க a²c இருக்கு, ac² b²c bc² + abc + abc. இப்போ நான் இதை ரீஸ்ட்ரக்சர் பண்ணி எழுத போறேன். எனக்கு உள்ள எல்லாமே a + b காமனா எடுக்கிறதுக்கு ஃபேக்டரைஸ் பண்ற மாதிரி. ஸோ a³ + b³ + c³ + 3 இன்ட்டு இதுல a + b வந்து நான் காமனா இருக்கணும் அப்படின்னா லைக் நான் ab வந்து காமனா வெளியே எடுத்துக்கலாம். அப்போ உள்ள இங்க a + b இருக்கும். ஸோ அதே மாதிரி நான் இங்கேயும் பண்ண போறேன். ஸோ a²c-யோட abc ஆட் பண்ணிக்க போறேன். அண்ட் b²c-யோடையும் ஒரு abc ஆட் பண்ண போறேன். a²c-யோடையும் ஒரு abc ஆட் பண்ணிட்டேன், b²c-யோடையும் ஒரு abc ஆட் பண்ணிட்டேன். மிச்சம் இருக்கிறது ac²ம் bc²ம். இப்போ a³ + b³ + c³ + 3 இன்ட்டு ab இன்ட்டு a + b. இங்க ac காமனா இருக்கு, அப்போ உள்ள a + b வரும். இங்க bc காமனா இருக்கு, உள்ள b + a வரும். இங்க c² காமனா எடுத்துட்டா உள்ள a + b வரும். ஸோ இதுலேயும் a + b இருக்கு, a + b இருக்கு, b + a ஆர் a + b ரெண்டுமே சேம் தான். இங்கே ஒரு a + b இருக்கு. இப்போ a + b-யவே நான் வெளியே காமன் எடுக்க போறேன். a³ + b³ + c³ + 3 இன்ட்டு a + b. ஸோ உள்ள பார்த்தா ab + ac + bc + c² வரும். நான் இதையும் ஃபேக்டரைஸ் பண்ண போறேன். ஸோ a³ + b³ + c³ + 3 இன்ட்டு a + b. இதுல a காமனா இருக்கு, ஸோ உள்ள b + c வரும். c காமனா இருக்கு, உள்ள b + c வரும். அகைன் இந்த b + c ரெண்டுத்துலையும் இருக்கிறனால அதை காமனா வெளியே எடுக்க போறேன். which is a³ + b³ + c³ + 3 இன்ட்டு a + b. வெளியே b + c வந்துருச்சுன்னா உள்ள a + c இருக்கும். இதுதான் இந்த ஐடென்டிட்டியோட எக்ஸ்பான்ஷன். இப்போ இந்த 10 ஐடென்டிட்டிஸும் நம்ம ஒரு குயிக் ரீகேப் பார்த்துடலாம். இப்போ இந்த 10 ஐடென்டிட்டிஸும் நம்ம சின்னதாக ஒரு ரீகேப் பார்த்துடலாம். ஏன்னா எக்ஸாம்ல வந்து எல்லா ஐடென்டிட்டியும் டெரைவ் பண்ணி போட்டுட்டு இருக்க முடியாது. ஓவர் தி ப்ராக்டிஸ் நமக்கு வந்து எல்லாமே டக்குன்னு ஞாபகம் வந்துடும். ஸோ இப்போ ஒரு சின்ன ரிவிஷன் மாதிரி எப்படி இந்த 10 ஐடென்டிட்டி டக்குன்னு கோ த்ரூ பண்ணுறதுன்னு பார்க்கலாம். First, everybody's favorite, a + b the whole square equal to a² + 2ab + b². இது தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட எல்லாருக்கும் தெரியும், ஏன்னா ரொம்ப நிறையா தடவை யூஸ் பண்ணியாச்சு. இப்போ இதிலே மைனஸ், ஸோ இதோடைய சென்டர் டேர்ம் மட்டும் நமக்கு மைனஸ் ஆகிடும். மிச்சம் எல்லாமே சேம். நெக்ஸ்ட் a + b இன்ட்டு a - b, a இன்ட்டு a² b இன்ட்டு b² ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். அடுத்தது இதிலே x + a இன்ட்டு x + b. எக்ஸ்ன்னு ஒரு காமன் டேர்ம் இருக்கும், ஸோ x இன்ட்டு x² அடுத்து a + bன்னு நம்ம எழுதணும், பட் ரெண்டுத்துலையும் x இருக்கிறதுனால x இன்ட்டு a + b ப்ளஸ் a இன்ட்டு b ab. ஃபிஃப்த்து 3 வேரியபிளில் ஸ்கொயர். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கொயர் டேர்ம் எழுதிடலாம். அப்புறம் எல்லா இண்டிவிஜுவல் டேர்மும் ப்ராடக்டில் 2 டைம்ஸ் வரும், அதாவது 2ab 2bc 2ca. 2வை காமனாக எடுத்து எழுதணும்னாலும் எழுதலாம், இல்லைனாலும் ஓகே தான். இப்போ கியூப்ல a + b the whole cube, a³ + 3a² b. இப்போ ஸ்கொயர் டேர்ம் மாறி வரும், ப்ளஸ் b³ இதுலேயே மைனஸ்.
ஸோ ஆக்சுவலி ஸ்கொயர் டேர்மாக போடும்போது நம்ம ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர்னு போட்டிருப்போம். இது கியூபுங்கிறனால 3a²b. ஏல ஒரு ஸ்கொயரும் அடுத்தது ஏபி ஸ்கொயர் பியில் ஸ்கொயர் வச்சோம். 2 டேர்மாக நம்ம எழுதுவோம். இதுலேயே மைனஸ் a minus b the whole cube, சேம் நம்பர் எல்லாம் சேம் தான், அதாவது a cube 3a²b 3ab ஸ்கொயர் b cube. இப்போ எங்க மைனஸ் வருங்கிறது மட்டும்தான் விஷயம். b இங்க ஒரே ஒரு b இருக்கு, ஸோ மைனஸ். இங்க 2 b இருக்கு, அதனால மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். இங்க 3 b இருக்கு, மைனஸ் இன்டு மைனஸ் இன்டு மைனஸ் மைனஸ் தான். ஏன்னா b கியூப் bல தான் மைனஸ் இருக்கு. ஸோ bல மைனஸ் இருக்கிறனால ஒரு b வர இடத்துல 3 b வர இடத்துல மைனஸ், ஈவன் நம்பர் ஆஃப் b 2 b வர இடத்துல பிளஸ் ஆயிடும். நெக்ஸ்ட் 8th ஃபார்முலா. ஸோ நெக்ஸ்ட் 8th ஃபார்முலா a cube plus b cube. 6th ஃபார்முலாவோட ரெஃபரன்ஸ் வச்சே நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்துருப்போம். ஸோ அதோடைய ரெஃபரன்ஸ் வச்சே நம்ம ஃபில் பண்ணலாம். a plus b into a square ab b square. ஸோ எங்க பிளஸ் வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்க ஒரு மைனஸ் இங்க ஒரு பிளஸ். ஸோ a cube plus b cubeங்கிறது 6th ரெஃபரன்ஸ் வச்சு a plus b into a square minus ab. ஸோ இங்க வெறும் மைனஸ் தான் வரும், இங்க வெறும் ab தான் வரும், 2o 3o வராது. மைனஸ் ab plus b square, ஏன்னா இது சம் ஆஃப் த கியூப்ஸ், அதனால இங்க மைனஸ் ab தான் வரும். இப்ப இதுலயே டிஃபரன்ஸ் ஒன்று இருக்கு, a cube minus b cube. ஸோ சேம் தான் வரும், a minus b, ஃபர்ஸ்டே மைனஸ் வந்துடும். இங்க வந்து சம் ஆஃப் த கியூப்னால ஃபர்ஸ்டே பிளஸ் வந்துருச்சு, இங்க டிஃபரன்ஸ் ஆஃப் த கியூப்னால ஃபர்ஸ்டே மைனஸ் வந்துடும், மிச்சம் எல்லாமே பிளஸ். ஸோ நிறைய பேர் இங்க 2o 3o போட்டு தான் தப்பு பண்ணுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. இங்க 2 வந்துச்சுன்னா அது ஸ்கொயர், இங்க 3 போடுறோம்னா அது ஹோல் கியூப், ஹோல்ல வரக்கூடிய அந்த கியூபுக்கு தான். இது சம் ஆஃப் கியூப், டிஃபரன்ஸ் ஆஃப் கியூப். ஸோ அந்த டைம்ல இங்க எதுவுமே வராது. என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா சம் ஆஃப் கியூப்னால ஃபர்ஸ்டே சம், டிஃபரன்ஸ் ஆஃப் த கியூப்னால ஃபர்ஸ்டே மைனஸ். ஸோ இங்க ஃபர்ஸ்டே பிளஸ் வந்தனால அடுத்து மைனஸ், இங்க ஃபர்ஸ்டே மைனஸ் வந்தனால அடுத்து பிளஸ், அவ்வளவுதான். பி ஸ்கொயர் எப்பவுமே பிளஸ் தான். யூஸ்வலா ஸ்கொயர் டேர்ம் எப்பவுமே பிளஸ்ல தான் இருக்கும், ஏன்னா மைனஸ் ஆனாலும் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். ஸோ இந்த டேர்ம் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். ஸோ இங்க பி பிளஸ்ஸா இருக்குன்னா இங்கேயும் பிளஸ், இங்க மைனஸ். இங்க பி மைனஸ் இருக்கனால இங்க மைனஸ், ஆப்போசிட்ல பிளஸ். ஸோ ஃபைனலாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது சம் ஆஃப் த கியூப், அதனால ஃபர்ஸ்டே பிளஸ் வந்துடும். டிஃபரன்ஸ் ஆஃப் த கியூப், ஸோ ஃபர்ஸ்டே மைனஸ் வந்துடும். ஃபர்ஸ்டே பிளஸ் வந்தனால அடுத்து மைனஸ் உள்ள வரும், ஃபர்ஸ்டே மைனஸ் வந்தனால அடுத்து உள்ள பிளஸ் வரும். நெக்ஸ்ட் 10th a plus b plus c the whole cube. ஃபர்ஸ்ட் கியூப் டேர்ம்ஸ் எல்லாம் தனியாக எழுதிடலாம். a cube plus b cube plus c cube plus 3 into, இப்போ காம்பினேஷனா எல்லா டேர்மும் தனித்தனியா ஆட் பண்ணி, அதாவது a plus b into b plus c into a plus c. இங்க ஸ்கொயருக்கும் கியூப்க்கும் என்ன டிஃபரன்ஸ்னா இங்க ஸ்கொயர்ல ab bc cன்னு அப்படியே ப்ராடக்ட்ல எழுதுவோம். இங்கேயும் ப்ராடக்டா தான் இருக்கு, சம் வித் ப்ராடக்ட் a plus b into அதுக்கப்புறம் தான் ஒரு ப்ராடக்ட் b plus c into இன்னொரு ப்ராடக்ட் a plus c, ஏன்னா இது கியூப் டேர்ம். ஸோ இந்த 10 ஃபார்முலாவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஐடென்டிட்டிஸ் கண்டிப்பா நமக்கு தேவைப்படும். தேங்க்யூ. இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் எல்லோரோட பெனிஃபிட்டுக்காகவும் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் எந்த அப்டேட்ஸும் மிஸ் பண்ணாமல் இருக்க அந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.